ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஏற்கனவே கடந்த வீடியோல நம்ம பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் பார்த்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பறவைகள் இருக்கிற பீஜன் புறா அது நமக்கு சுற்றுச்சூழல்ல என்ன ரோல் ப்ளே பண்ணுது, அது போக முன்னாடி இருந்து இப்போ பீஜனோட நிலைமை என்ன, ரோல் என்ன அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போறோம். ஸோ புறாக்களை பொறுத்தவரைக்கும் நமக்கு பல மில்லியன் வருஷத்துல முன்னாடி இருந்தே இருக்கதான் செய்யுது புறா. ஸோ அந்த காலத்துல இருந்தே புறாக்களை இறைச்சி தூது அனுப்புறதுக்காகவும் புறாவை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அஹ் இறைச்சியும் போது நம்ம கோழியை சாப்பிடுற மாதிரி தான் அதையும் சாப்பிட்டுருப்பாங்க. அதுலயும் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதையும் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ தூது அப்படிங்கும்போது புறாவை வந்து ஒரு புது இடத்துக்கு நம்ம வந்து தூது அனுப்ப முடியாது. சரிங்களா? ஆஹ் தூது எப்படி அனுப்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எந்த இடத்துக்கு நமக்கு தூது அனுப்பணுமோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் புறாவை வளர்ப்பாங்க. இப்ப நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். வேர்ல்டு வார்லயும் புறாவை தூதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மன்னர்களும் வந்து புறாவுக்கு கால்ல வந்து ரகசியமான செய்திகளை பத்தி தூது அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். சோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எந்த இடத்துக்கு புறாவை தூது அனுப்பணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு மன்னர் இருக்காரு, அவருக்கு தான் தூது தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல வச்சு புறாவை ரொம்ப நாள் வளர்ப்பாங்க. சரிங்களா? வளர்க்கும்போது புறா வந்து அதுதான் தன்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அது நினைச்சு வளர ஆரம்பிச்சிரும். சோ இப்போ பக்கத்துல இன்னொரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டு மேல ஏதோ ஒரு போரோ ஏதோ தொடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இவருக்கு கிடைக்குன்னா, அதோட உண்மை நிலையை அறியறதுக்கு தூதுவரை அனுப்புவாங்க. சோ தூதுவரை அனுப்பும்போது, அந்த தூதுவர் என்ன பண்ணுவாருன்னா, இங்க வளர்த்த புறாவ கூடவே எடுத்துட்டு போவாரு. எடுத்துட்டு போய் அந்த நாட்டுல மக்களோட மக்களா இருந்து என்ன நடக்கு, என்ன ஏதுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, புறாவோட கால்ல அத நியூஸ எழுதி அனுப்பி விடுவாரு. இப்ப அவர் வந்து சொல்லணும் அப்டின்னா, அந்த காலத்துல நமக்கு வண்டி எதுவும் கிடையாது. மொபைல் ஃபோன் அந்த மாரி கிடையாது. ஸோ அவரு வந்து சொல்றது ரொம்ப டிலே ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடியே போர்லாம் ஆரம்பிச்சுச்சுன்னா, மன்னர் ஏ நாட்டுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு. ஸோ அதனால இந்த புறா கால்ல அவர் நியூஸ வந்து கெட்டி விடுவாரு. இவர் வந்து சேர்றதுக்கு முன்னாடி புறா வந்து அங்க சேர்ந்துருது. ஸோ அவங்க வந்து நியூஸ பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? அந்த நிலைமை தான் அப்படியே இப்ப கன்வெர்ட் ஆகி, அதே மாதிரி புறாவை இறைச்சிக்காகவும் யூஸ் பண்றாங்க. இந்த தூது போன அதே டெக்னிக்க இப்போ புறாவ ரேஸுக்கு அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரேஸுக்கும் அதே மாதிரி நம்ம வீட்ல வச்சு வளர்க்குறோம். வளர்த்துட்டு அதுக்கு தெரியாத ஒரு புது இடத்துல ஒரு பர்ட்டிகுலர் தூரத்துல கொண்டு போய் அத விடுறோம். ஸோ அது அங்கிருந்து இங்க பறந்து வருது. அந்த தூது போன டைம்ல அத யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்த வந்து கரெக்ட்டா கண்டுபிடிக்கிற அந்த ஆ திறன் வச்சிருக்கலாம். அத வச்சுட்டு நமக்கு இந்த ரேஸ்லயும் நம்ம வீட்ட தேடி வருது. அதே மாதிரி சுற்றுச்சூழல்லயும் மத்த பறவைகள் மாரி தான் புறாக்களும் வந்து ரோல் பிளே பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கைங்கிறது என்னன்னு பார்த்திருப்போம். இது மரத்துல போய் உட்காரும்போது அந்த பூக்கள் பக்கத்துல இருக்கும்போது அதோட மகரந்த தூள் இது ஆ இறகுலலாம் ஒட்டிக்கிறது மூலியமா இந்த மகரந்த தூள் வந்து பரவுது. 2வது பார்த்தீங்கன்னா, விதை பரவுறது. மெயினாவே புறாவோட ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானியங்கள் தான். ஸோ அந்த தானியங்கள சாப்பிடும்போது, அந்த தானியங்கள்ல இருந்து வர்ற எச்சம் வந்து இன்னொரு இடத்துல புதுசா செடி வளர்றதுக்கும் யூஸ் பண்ண யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பூச்சிகள பொறுத்தவரைக்கும் புறாக்கள் அதிகமா சாப்பிடாது. விரும்பி சாப்பிடாது. ஸோ பூச்சி கண்ட்ரோலுக்கும் புறாவுக்கும் அந்த அளவுக்கு பெரிய அளவுல சம்மந்தம் கிடையாது. அதோட சாப்பிடுற தானியங்கள்ல இருந்தா அது கண்ணுக்கு தெரியாம வேணா போலாமே தவிர, இது வாண்டடா போய் பூச்சிகள வந்து புடிச்சு சாப்பிடாது. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்டென்ட்ல உங்கள சந்திக்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பனா தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.